ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மில்க் பவுடர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் நெய் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாங்க. நான் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நம்ம பால் பவுடரில் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சோன்னா லட்டு சாப்பிடும்போது பருப்பு பல்லில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கலாங்க. இது கூட பவுடர்ட் சுகர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த முந்திரி பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெய்யோடு சேர்த்து கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சலாங்க. இது போல் குட்டி குட்டி லட்டாக பண்ணிக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணுங்க. அப்போ தான் நல்லா உடையாமல் சூப்பராக இருக்குங்க லட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. மில்க் பவுடர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.